எப்போவுமே ஒரே மாதிரி இட்லி தோசை செஞ்சு கொடுக்குறோம் பசங்களுக்கு. இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாமேன்னு கொள்ளு தோசை தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு 1 கப் புழுங்கலரிசி, 1 கப் பச்சரிசி, 1.5 கப் கொள்ளு எடுத்திருக்கேன். 1/2 கப் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து நல்லா ஒரு 4லேருந்து 5 தடவை நல்லா கழுவிக்கோங்க. ஏன்னா கொள்ளில் டஸ்ட் இருக்கும். நல்லா கழுவி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச அரிசியை நல்லா மிக்சிக்கு மாற்றிக்கோங்க. மாற்றி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அரிசி இருக்கக்கூடாது, நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க. நைட்டு ஃபுல்லாக அது புளிக்கட்டும். அடுத்த நாள் காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா புளிச்சிருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா புளிச்சிருக்குன்ட்டு. நல்லா மறுபடியும் கரண்டி போட்டு கிண்டிக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தவா சூடு பண்ணி ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றி, ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மெலிசாவும் இல்லாமல் தோசை ஊற்றி எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியானதும் கூட. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். என்னோட சமையல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.